ஸோ வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மைன் கிராஃப்ட் தான் விளாட போகிறோம். மைன் கிராஃப்ட்னா வெறும் மைன் கிராஃப்டில் பெட்டரான் பெட்ராக் மோடு போட்டு விளாட போகிறோம். யார் கூட விளாட போகிறோன்னா நம்ம நண்பர்கள் 2 பேர் இருக்கார்கள் பின்னாடி. இதோ ஒருத்த ஒளிரான், ஒருத்ததோ நிற்கிறா பாருங்க. ஹலோ கைஸ், பாட்டுறவங்களா ஆச்சு. நான் யாருன்னு தெரிஞ்சா நான் தான் MC கோஸ்ட். நான் ஏன் ஒரே இடத்துல நிற்கிறேன்னா எனக்கு ஒரே நெட் ப்ராப்ளம். நான் கொஞ்சம் கழிச்சு வரேன். வணக்கம், நான் தான் MC டிராகன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம போனீங்கன்னா நைட்டு உங்கள் பாத்ரூமில் பேய் நிற்கும். சரி, ஓகே, விளாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். MC கோஸ்ட் வரமாட்டார், அவர் 5 நிமிஷம் ஆஃப்லைனு. விளாடுவோமா ப்ரோ? ஓகே, போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டாக போயிட்டு மற்ற ஓடிக்கணும். இதில் வந்து நிறையா புதுசாக ஓய் சாய் வேண்டாம். டேய், என்னடா பண்ணுறான் அவன்கிட்ட போயிட்டு? அவன் ஏகத்துக்கு கண்ணில் கட்டு போட்டு வந்திருக்கான். அவன் கண்ணு தெரியல. அல்ட்ரா பிளட் டோரா பிடிச்சி பார்க்க. ஓய், மற்றவதான் ஃபஸ்ட்டு போயிட்டு அவன் 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. கவலைப்படாதீங்க, MC கோஸ் நம்ம கூட தான் இருக்காரு, எங்கேயோ போல. ஃபஸ்ட்டு மரத்தை ஓடிக்கணும். இந்த மோடில் மரம்லாம் பெருசாகுது பார்த்தியா? அங்கேயே குட்டி ஒன்று மரம் இருக்கு. ஓரளவுக்கு தான் பெருசாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? என்ன புதுசாக வந்துருக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்னடா இது? ஏங்க இத்தனை வகையான கிராஃப்டிங் டேபிள் இருக்குதுங்க. ஓகே, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் கட்டுற வேண்டியது எல்லாத்தையும். ஓகே, இந்த கொஸ்ட் ரோலை வந்து அன்லாக் பண்ணிடலாம். ஐயோ, ஓகே, ஃபஸ்ட்டு வுட்டு அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து இங்கே ரிவார்டு கொடுப்பாங்க. உனக்கு வேணுமா? வேணும்ல? அப்போனா அதுக்கு அது சொல்கிறது பண்ணணும். அது என்ன சொல்லுது? இன்னைக்கு லேக் ஆகி போச்சு. ஓகே, கொஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணணும்? ஓகே, ஃபஸ்ட்டு வுட்டு கொஸ்ட்டுக்கு வந்து 3 மரக்கட்டை வேணுமா? 3 மரம் வேணும். மரம் வந்து இங்கே தான் இருக்கும். போய் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டோனு செய்யணும். சரி, என்னடா வாய் கொலருது எனக்கு. ஸ்டிக்கு செஞ்சுட்டு ஒரு ஸ்டோன் பிக்கேக் செய்யணும். நீ என்னப்பா பண்ணுற தம்பி? என்னடா பேசவே மாட்டேங்கிறேன். அது வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் வந்து எத்தனை பேர் இன்னும் கொஞ்சம் ஸ்டோன் மெயின் பண்ணலான்னு. என்ன அப்படி பண்ணுறீங்களா? என் கூட இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு 3 மரக்கட்டை எடுக்கணும். கட்டை. ஓகே, கொஸ்ட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு கைஸ். ஒரு வழியா ஃபஸ்ட்டு கொஸ்ட்டு முஸ்டேன் கைஸ். ஓகே, இப்போ போயிட்டு கிளைம் பண்ணுவோம். என்ன கொடுக்குறாங்க? 4 ஸ்டிக்கு. ஓகே, ஆனால் எதுக்கு இதை பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இதை பண்ணாதான் அது வரும். எது வரும்? அத்தை கொஸ்ட்டு. ஓகே, அப்படியே கொஸ்ட்டு ஃபஸ்ட்டு முடிப்போம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்ப்போம். பாஸ் ஃபைட்லாம் இருக்குதான். ஒரு 4-5 பாஸ் பாருங்க. எல்லாம் டம்மி தான். நம்ம முன்னாடி எல்லாம் டம்மி தான். ஓகே, பிக்காக்ஸ் ரெடி. கெட்டிங் அப்கிரேடு வந்துச்சு. ஓகே, ஓகே, கொஞ்சம் ஸ்டோன்லாம் மைன் பண்ணுவோம். நீ என்னப்பா பண்ணுற? MC ட்ருகன். அவன் ஒரே இடத்துல நின்று இருக்கான்டா. அவன் ஆச்சு சாவடிச்சு. ஐயா, 2 பேரும் நிற்கிறாங்க வெளில. இல்லை, ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து எல்லாம் காட்டுது. இந்த மாதிரி காட்டுது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். காப்பரு காப்பரு. ஓகே, காப்பரு. அத்தை குஸ்ட்டு காப்பர் வச்சு தான் பண்ண முடியும். ஆமாம், அப்படிதான். சரி, நீ எத்தனாவது குஸ்ட்டு பண்ணுற? செகண்ட் ஃபர்ஸ்ட் 14 கோபிள் ஸ்டோன். ஓ, அப்படி ஒரு குஸ்ட்டுக்குதா? ஓகே, அத்தை குஸ்ட்டு ஸ்டோன் வச்சு தான் வரும் போல. ஓகே, போவோம். ஸ்டோன் அப்கிரேட் பண்ணணும். ஸ்டோன்
quest கம்ப்ளீட் பண்ணா ஏதோ குத்தானுங்களே. என்ன குத்தானுங்க? நான் அதான் பார்க்க மாட்டேன். கோல் குத்தானுங்கன்னு நினைக்கிறேன். கோல். அடுத்த quest என்னன்னு பார்ப்போம். நீங்கள் கிளைமே பண்ணலையா இன்னும்? சாரி, 4 டார்ச் குத்துறானுங்க. உனக்கு அதானே குத்தானுங்க. சரி, எம்சி கோஸ்ட் வந்துட்டா. இப்படியோ வந்துட்டேன். என்ன வந்துட்டு நாங்கள் வந்து கொஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம். கொஸ்டன் கொஸ்ட் தெரியாதுதான் அந்த பையனுங்க. என்னடா இதெல்லாம் சொல்லி தர மாட்டியா? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் என்னன்னே தெரியல, வாயில் கொல்கட்டை ஏதாச்சும் வச்சுன்னுக்கிறான்ட்டு. ஆனால் வந்து பேசல. சரி, பெட்ரா கூட முக்கியமான பொருள் என்னன்னு எனக்கு தெரியல. கொஸ்டன் என்ன சொல்கிறேன், நான் தான் கேட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல இன்னும். நீ ஃபஸ்ட்டு போய் எல்லாத்தையும் பண்ணி அதுவே வரும். அதில் போய் விட்டு எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு போய். ஏதோ பாஸ்லாம் இருக்கான். பாஸ் இருக்குது. ஆமாம், ஆனால் எனக்கு பார்க்கல, எனக்கே பார்த்தா தான் தெரியும். சரி, ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபனன் செய்வோம். இப்போ காப்பர் உருக்கி வைப்போம். நான் போய் தனியாக போகிறேன். இங்கே ஒரு டீர் வருது. டீர் மான். இந்த மான் வச்சு இப்போ காலி பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பயம் என்ன? சாட பயமா வேற பயமா? அதே இது சாட பயமா இல்லை வேற பயமா? அது சாதா பயம். சாதா பயம்தான். ஓய், இல்லை ஸ்ட்ரக்சர்லாம் நிறையா இருக்கும். இல்லை எல்லா விலங்கும் பார்க்க உடம்பு வேற மாதிரி இருக்கு. ரூட்டெலாம் இருக்கும், போய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் பண்ணுங்க ரீசெண்டாக. ஓகே, இப்போதைக்கு எனக்கு காப்பர் தான் வேணும். காப்பர் கிடச்சிச்சு. சரி, காப்பரோட வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்னோட பக்கத்தில் ஒரு கேவ் கூட இருக்க மாட்டேங்குது. கேவ் பக்கத்தில் இருக்காது, கீழே இருக்கும். எம்சி கோஸ்ட் பேசுகிறாரு. எம்சி டிராகனுக்கு வைத்தவழி வந்துச்சு போல. வாட்டன் போயிட்டாரு பாருங்க. டேய், என்னடா இது இவ்வளோ ஸ்லோ இதுவாகுது? அதனால் எப்படியோ ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுட்டேன். ஓய் காப்பர் எங்கேயும் கிடைக்கல. 3 காப்பர் இருந்தா தான். காப்பரா இது பார்த்தமே. 3 காப்பர் தான். ஒரு காப்பர் ஸ்மெல்ட் பண்ணிக்கோ. 2 காப்பர் தரேன். கிளம்பு. மாட்டி மாட்டி குஸ்து பண்ணுறேன். என்ன குஸ்து எப்படி பண்ணனே எனக்கு தெரியாதா? குஸ்ட் பண்ணக்கூடாது, குவெஸ்ட் பண்ணணும். குஸ்து பண்ண சொல்லுங்கிறான். ஓகே, அத்தை குஸ்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒரு வழியா. அத்து குஸ்ட் என்னன்னா அயன் பிக்கெட் செய்ய சொல்கிறாங்க. அதான் எனக்கும். இப்போ அயன்மெண்ட் பண்ணி கீழே போகிறேன். ஓகே, ஒரு வழியா கீழே வந்துட்டேன். வச்சுன்னு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்குது. இங்கே ஒரு மேக்மா பிளாக் இருக்குது. இங்கே அயன் கிடைக்கிற மாதிரி தெரில. நானும் அவ்வளோ தேடி பார்த்துறேன், கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இது ரொம்ப தூரமாக போல. நீங்கள் எங்கடா இருக்கிறீங்க? நீ என்ன பண்ணுற ஃபஸ்ட்டு? அதான் சுற்றினு பக்கத்தில் கேவுங்க கிடைக்கிற மாதிரி இல்லை. அதான் இங்கே லூட் அடிக்கலாம். ஒரு வில்லேஜ் தான் பார்க்குறேன். ஆமாம், நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த மாதிரி ஒரு மோடில். வில்லேஜ் தான் பக்கத்தில் ஐயனை ஒரு வழியாக கிடச்சிச்சு. உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா 11 ஐயன் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களை நான் ஏமாத்தினேன். இந்த மாதிரி ஏமாத்துறது என்கிட்ட கற்றுக்கோங்க. ஓகே, அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம் எப்படியோ உட்காந்து. ஓகே, ஒரு 3 கிடச்சிச்சு. அயன் கிராஃப்ட் பண்ணிடலாம். நான் எம்சி கோஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? எதுவும் கிடைக்கல. நான் எம்சி ட்ராகன் என்ன பண்ணுறேன்? காப்பர் காப்பர்ல மெயின் காப்பர் பிக்காக்ஸ்ல மெயின் பண்ணனும் சொல்ல மாட்டியா? ஸ்டோன் பிக்காக்ஸ்ல மெயின் பண்ணனும். ஐயோ சாரி गाइस. அயன் கூட இருக்கு. நானே ஃபர்ஸ்ட் என்ன போச்சா? நானே ஃபர்ஸ்ட் ஸ்டோன் பிக்காக்ஸ்ல மைண்ட் பண்ண வரலன்ட்டு தான் காப்பர் பிக்காக்ஸ்ல மைண்ட் பண்ண வந்துச்சு. ஏன்ட்ட நிறைய காப்பர் ஐயன் ஓர் கட்சி. அதனால நான் என்ன குடுறா வாடு போறேன். 3 ஐயன் நொட்டிட்டு போயிடுச்சு. ஐயா ஓகே 3 லெட்டர் தரானுங்க.
அடுத்தது வந்து டைமண்ட் பாய். டைமண்டு அதுவும் 9 டைமண்ட் எடுத்தா 1 டைமண்ட் gift. அப்படியே நல்லா இது மைனே பண்ணிடுவேன்டா. ஆனால் வேற எதுவும் கூட தரான்னு நினைக்கிறேன். விடுங்க, அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3 லெதர் கிளைம் பண்ணிடலாம். டைம் பண்ணீங்க அதுக்குள்ள எப்படி போன கூட சொல்ல மாட்டாங்க. டேய் நீ ஃபர்ஸ்ட் மைண்ட் பண்ணாதானே நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு. இது வரைக்கும் ஒன்று கூட வரலடா. நீ பாட்டு சுற்றி நகர்றது பச்சையாக தெரியுதுடா. ஓகே, நம்ம வந்து அடுத்த மைண்ட். கவுல பிங்க் கலர்ல இருக்கு. கவு பிங்க் கலர்ல இருக்குதா? அது என்சாண்டட் கோவா. எல்லாமே மேலே காட்டுதா? ஆற்றெல்லாம் காட்டுது அடிக்கும் போது. ஆற்றலா? ஆற்று அது எடுத்து தான் காட்டுது. அதான்டா அழுத்தான் அழுடு இருக்குதா? சம்மந்தமே மற்றதான் நான்லாம் இருக்கும். இப்போ எம்சி கோஸ்கே ஆர்ட் காட்டும். திடீர்னு ஆச்சா போஸ் அப்படியா? நம்ம ஃபேஸ்புக்கே காட்டுமா? எம்சி டிராகன்ஸ் போயிட்டு அச்சானா இங்கே ஆர்ட் காட்டும். அதான் இங்கே விஷயமே. அவர் இருக்காதா இல்லை தூங்கிட்டாடா? யார் தூங்கிட்டாரா? டிராகன் தூங்கிட்டாடா? டிராகன் தூங்கிச்சா? டிராகன் தூங்குனா இங்கே காட்டும். சரி, நான் ஒரு வழியாக கேவ் தோண்டின்னு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் இருக்குது. அவங்க கச்சிச்சா அவனுக்கு? எனக்கு கச்சிச்சு. நான் மைண்ட் பண்ணேன், கச்சிச்சு. சரி, நீ ஜாலியாக இருங்கலாம். எல்லாம் போய் ஏதாச்சும் கண்டுபிடிங்க. நான் இங்கே நின்று இருக்கேன். இப்போ எப்படி வந்து தெரியாமல் தவிச்சு நிற்கிறேன். என்கிட்ட வந்து 6 அயனு 10 அயன் இருக்குது. அதில் வர ஒரு பிக்கெக்ஸ் செஞ்சு வச்சுக்கிறேன். நாங்கள் உங்கள் பக்கமாக வரேன். எனக்கு சரி கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கிறேன். சர்வர் போயிடுச்சுட்டு. அதை பற்றி என்ன சொல்கிறதுனா, சர்வர் வந்து இனிமேல் வராது. இன்னும் சில வருஷம் தான். சரி, மைண்ட் பண்ணேன், ஒன்றுமே கிடைக்கல. வெளில வந்துட்டேன். மைண்ட் பண்ணேன், ஒன்றுமே கிடைக்கல. வெளில வந்துட்டேன். அவ்வளோதான். தண்ணியில் வந்து செட் போட்டேன். அப்புறம் வந்து ஏதோ புது ஸ்ட்ரக்சர்லாம் கண்டுபிடிச்சிக்கிறாரு எம்சி கோஸ். என்ன ஸ்ட்ரக்சர் போய் பார்ப்போம். எங்கே பார்ப்பீங்க? அதான் அந்த ஸ்ட்ரக்சரா? ஏன் பக்கத்தில் நினைக்கிறேன். ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ் லொக்கேட்டர் வந்துச்சுல, அதை வச்சு கண்டுபிடிக்கிறேன் எப்படியாச்சும். ஃபஸ்ட்டு வந்து இந்த விச்சு ஒரு வீடு இருக்குது. இங்கே லூட் அடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த சைடு ஒரு வீடு இருக்குது. அது என்ன வீடு எனக்கு ஒன்றுமே தெரில. ஃபஸ்ட்டு போய் இதை போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது என்ன இதுடா? இல்லையா இது மேலே எப்படி ஆயிருக்குது? ஒரு வழியாக எம்சி டிராகன் அயனை எடுத்து விட்டாருன்னு எனக்கு இங்கேருந்து தெரிகிறது. உள்ள ஒன்றுமே இல்லைடா. ஆடா பாவீங்களா, ஏமாத்திட்டானுங்க. ஏமாத்திட்டானுங்க. எந்த ஸ்ட்ரக்சர்ல நீ வில்லேஜ்ல இருக்கேன்ற கேக்குறேன். நீ மட்டும் தான் தனியா இருக்கிற. இல்ல, இது என்னதுன்னு பாத்துறேன். இது யாருமே கவனிக்கிறேன். கதவு கணும், கதவு கணும். கதவு எங்கடா? என்னடா கதவு பின்னாடி இல்லை? என்ன கடை இருக்குடா? இதோ இருக்குடா. க்ரீப்பர் வராங்க, நடந்து வராங்க பொறுமையா. இங்க போயிட்டு ஃபஸ்ட்டு இப்போ ஏனியை ஒடிக்கணும். ஏனியை இங்கே வைக்கணும். ஏனியை வைக்க முடியலன்னா இதை உடைக்கணும். எங்கடா இருக்கிறீங்கண்ணா? நான் வில்லேஜில் தான் இருக்கேன். வில்லேஜ் இல்லையா? சரி, வரேன்டா. இருடா, இங்கே ஏதாச்சும் லூட்டு கச்சா வரேன். வீடு மடிக்குது. ஒன்றுமே இல்லை, லூட்டு எதுவுமே இல்லை. வெறுப்பேற்றுறானுங்கண்ணா. டிராகன் எங்கே இருக்குது? என்ன எத்தனை வந்துடலாமா? இந்த வில்லேஜில் தான் இருக்கேன். எப்படி 3 பேர் ஒரே இடத்துல இருக்கும்? நான் வில்லேஜ்லேயே இல்லைடா. ஃபஸ்ட்டு நான் எங்கேயோ இருக்கிறேன்டா. நான் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ தாண்டா வரேன்டா. அப்பா சாமி. ஓகே, வந்துட்டோம் ஒரு வழியா. இதோ இங்கே தான் இருக்கிறானுங்க 2 பேரும். இதோ ஓடுறானுங்க. எங்கடா வரீங்க? நான் பார்த்துட்டேன். டேய், அயன் ப்ராப்ளம் நினைக்கிறான். நான் நம்ம ஆச்சு சும்மா தான் இருப்பேன். என்னடா இந்த வீட்டில் ஒரு லூட் டெஸ்ட் இருக்கிறீங்க போல எல்லாம்? நாங்களாம் ஆச்சு சும்மா இது இருக்குது. எமரல்ட் இருக்கு, அயன் இருக்கா? என்கிட்ட 20. அதான் வச்சிருந்தேன். தோட்டலாம் வந்து பின்னாடி இருந்து 20 இல்லை, ஏதோ வச்சிருப்பேன். 10 தான் வச்சுக்கிறேன். சரிப்பா, வீடியோ லென்த்தா போதும். அதெல்லாம் இல்லை, 15 நிமிஷம் தான் நினைக்கிறேன். விடுங்க. சரி, ஏங்க எம்சி கோஸ்ட் ஏதோ பண்ணுறாருங்க கண்ணில் கட்டின்னு.
ஏடா அது என்ன Blind மாதிரி ஆயிட்டான். எம்சி டிராகன் ஒரு வழியாக பிக்காக் செஞ்சு விட்டார். டேய் இப்படா செய்தியாடா ஓகே, எனக்கு ஒரு வீடு பிராயன் கலமாச்சி pickaxe. கிடைச்சிது. எங்கடா படிக்கிட்டு என்ன ஓகே டேய் நம்ம லூட் எடுக்க போற அண்ணன் ஒரு வழியா எமரல்டுடா. அந்த வீட்டில் நான் மேலே அடிக்கல போலே. சரி டேய் நீங்க என்னோட அதிகமாக வச்சுக்கிறீங்க எமரல்டு. நான் 3 தான் வச்சுக்கிறேன். நான் தான் பண்ணேன், நீ அப்போவே வந்துருக்கணும். சரி லூட் டெஸ்ட்டு காலைல பார்ப்போம். டேய் என்ன பண்ற எம்சி? அவ்வளோதான் அயன் இல்லை இதா நானும் ஹெல்ப் பண்றேன். அப்படியே உட்காந்து ஆச்சுனாங்கிறான் அவனை போட்டு டம்மு டும்முன்னு. ஏ அவனும் அவ்வளோ ஸ்பீடு இருக்குதா அவனுக்கு. அங்க பாருங்க அவன் குத்த நான் இப்போ போய் இருக்குதா அவன் எப்படி அடிப்பேனா ரெச்டோனை வச்சு மண்டை மேலே வைக்கிறாரு. துணை கையில் இருக்கு. ஐயோ முடிச்சு போய் எங்க கையில் அடிக்கிறாங்க. டிக்கெட்ஸ் வந்து போச்சுங்க. எம்சி காலி. எனக்கு ஓகேவா? ஓகே காலி பண்ணிட்டேன். கஷ்டப்பட்டு அவளை அச்சண்டா. நான் தான் பிக்கெக்ஸ் வச்சு டேமேஜ் அவுட் பண்ணேன். இன்னும் யார் எகிற சொன்னா? அவன் கடைசி அப்படியே நான் மண்டை மேலே வாங்கினேன். வாங்கினா காலிட்டா. அவ 10 HP டக்குன்னு அச்சிலான்னு பார்த்தேன், முடியல. சரிடா தரேன்டா. சரி காலைல பார்ப்போம். காலைல ஆயிடுச்சு, கொஞ்சம் டைமண்ட் தேட ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மைனிங்னா இல்லை, டேரெக்டாக போடு. ட்ரில்லர் போடு. ட்ரில்லரு ட்ரில்லர் போட கூட பாய் எம்சி டிராகன் மேலே நின்று. ட்ரில்லர் போட கூட சோம்பேறித்தனமா இருக்குடா எனக்கு. அதெல்லாம் கேவிட்டேன். ஓகே தண்ணி வந்துச்சு, சூப்பர். தண்ணி வந்தாலும் தண்ணி கட்டுறவன்டா அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? சரி நீங்களாம் என்ன பண்ண போறீங்க? நான் அப்படியே போறேன். ஏதாவது கேவ் இருந்தா இருக்கலாம், இல்லை கேவ் இல்லைன்னா ஓகே ஒரு வழியா ஒரு கேவை கண்டுபிடிச்சிட்டு உள்ள வந்த உடனே எவ்வளோ கேள்வி கட்சினே இருக்குது. ஒரு கட்சிச்சு என்ன ஒரு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பயமிக்க வந்துட்டேன்டா. புதுசாகுது. நான் பாருங்க லேக் ஆகி ஏதோ பண்ணுகிறேன். ஒருத்தன் டிராகன் ஒருத்தன் எங்கடா பேசவே மாட்டான். டிராகன் மட்டும் ஆயிடுச்சா? டிராகன் சரி அலுமினியம் நினைக்கிறேன். அலுமினியம் இருக்காடா இந்த கேம்ல? ஆமாண்டா, இது கூட தெரியாம எதுக்கிட்ட வந்த? போன மைண்ட் பேர் அதுக்கு எதுவுமே இல்லையடா. டேய் இது மைண்ட் கிராஃப்டே இல்லையடா. ஒரு வழியா ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சானுங்க. ஆனால் லூட் எல்லாத்தையும் இந்த பாய்ஸ் ஏற்றுறானுங்க. ஏய் நான் எடுக்கிறேன். எம்சி கோஸ்ட் கண்டா எல்லாத்தையும். நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துட்டேன். சுருன்னு பறகுறான். நான் பார்த்தேன், ஆனால் அதுக்குள்ளே ஓடி போயிட்டேன். ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா தலையில் மாட்டினுங்கிறாரு எதையோ. நானும் அமித்திஸ்ட் எடுத்தேன், நான் பிளாக் ஆத்துனேன். அமித்திஸ்ட் கிடைக்கல. அது ஐயா இது ஒன்றும் தெரியாது போலடா. இதுக்கு இது மைண்ட் கிராஃப்ட் அதே வேஸ்டா. இது இந்த டிஆர் என்ன வச்சுனுங்கற இந்த ஐடியா வச்சு பேக் பேக் செய்யலாம். பேக் செய்யலாம். ஓகே மான கொண்டா கேசுறாரு. அம்மா இந்த பாருங்க, அத்தை பாட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்குது இந்த கேம். பை பை.